ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மார்னிங்கே கிளம்பி நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம். நான் கோவிலுக்கு போக மாட்டேன். ஸோ அவர் போய் கோவிலில் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தார். இப்போ நம்ம எந்த ரோட்டில் இருக்கோம் அப்படின்னா, திருச்சி டு மாம்பழச்சாலை அந்த மெயின் ரோட்டில் காவேரி பாலம் நியர்பையில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அவர் வந்து துளசி அண்ட் வடமாலை இதெல்லாம் சாத்திட்டு பிரசாதம் வாங்கிட்டு இருந்தார். நான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் போனேன். அப்புறம் டக்குன்னு சரி ஓகே சன்னதி எடுக்கலாமா என்னன்னு தெரியல, நம்ம கேட்காம எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு டக்குன்னு ரிட்டர்ன் ஆகிட்டேன். அண்ட் நான் ஸ்ரீசாந்தை போய் பிக்கப் பண்ணிவிட்டு நான் என் ஆத்துக்கார் ஸ்ரீசாந்த் 3 பேரும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஸ்ரீசாந்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்கின்ல வந்து பிளாக்காக வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ் மாதிரி வருது. என்னென்னா குட்டியாக கொப்பளம் மாதிரி வந்து அது அப்படியே காயமாகி அது அப்படியே பிளாக் கலரில் அப்படியே டார்க் ஆகிடுது. ஸோ அதனால் அதை காமிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். நிறைய பேர் அதை சொல்லி நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஆண்டி ரோட்டில் பார்த்திங்கன்னா விசாலாட்சி ஏஜென்சி இதெல்லாம் இருக்கும். கல்லணை ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பூதலூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். திருச்சி டு பூதலூருக்கு நாம் வந்து பஸ்லையும் போகலாம். நாங்கள் வந்து 2 வீலரில் போனோம். சரியா, 2 வீலரில் சரி ஓகே ஒரு ரைடு மாதிரி போகலாம், லீவ் தானே அப்படின்ட்டு நாங்கள் வந்து போனோம். திருச்சியிலேருந்து கரெக்டாக சொல்லணுன்னா திருச்சி நம்பர் 1 டோல்கேட்டில் இருந்தும் நீங்கள் கல்லணை ரோட் பிடிச்சி போகலாம், இல்லை சத்திரத்தில் இருந்தும் நீங்கள் கல்லணை ரோட் பிடிச்சி போகலாம். நாங்கள் இப்போ ஆன் தி வேல போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, டோல்கேட்டில் இருந்து கல்லணை ரோடுக்கு போயிட்டுருக்கோம். நியர்பை வந்தாச்சு. அண்ட் இது எதுக்காக நாங்கள் இந்த பூதலூர் போகிறதுக்கு வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்து க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து நாங்கள் டோல்கேட்லேருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி கல்லணை ரோடு வந்து பிக் பண்ணியாச்சு. அண்ட் கல்லணை ரோட்டில் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு இதுதான் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டுருக்க ரோட்டில் உங்களோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎஸ்சி சிலபஸ் பிருந்தாவன் அப்படின்ற ஒரு ஸ்கூல் கூட இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஸ்கூல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்கூலை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு வந்து அடிக்கடி கிடையாது இந்த ரூட்டில். ஸோ நீங்கள் வந்து 2 வீலர் ஆர் கார் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். யுவர் சாய்ஸஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா கல்லணை ரோடு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடுமே வந்து க்ரீனரிஸாக இருக்கும். அதாவது நிறைய செடி மரம் கொடி இதெல்லாம் இருக்கும். நானும் எங்கள் ஸ்ரீஷா வந்து பேசிக்கிட்டே போயிட்டுருந்தோம். லீவ் டைம் வேறு. ஸோ அதனால் நிறைய க்ரௌடு இருந்தது. வெஹிக்கல்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதே சமயம் என்ன அப்படின்னா கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து மழை தூறல் இருந்தது, ஒரு இடத்துல வந்துட்டு மழை தூறல்லாம் இல்லை. அது மாதிரி சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருந்தது. திடீர்னு வெயில் திடீர்னு மழை அது மாதிரி சாரல் மாதிரி இருந்தது. அண்ட் வயல்வெளிகள்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸில் நான் அந்த மாதிரி க்ரீனரிஸ் தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் காமிச்சேன். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம். கல்லணை வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணுறதா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகிறதா அப்படின்னு. நீங்கள் லெஃப்ட்டில் கட் பண்ணி போகலாம். அது பிரிட்ஜ் ஏறி போகிற ரூட் அவ்வளோதான். பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட்டாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ரூட் எடுத்து நம்ம நேராக போக வேண்டிதான். இப்போது நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா பூதலூர் போக போகிறோம். சரியா, அது வந்து திருக்காட்டுப்பள்ளி அப்படின்ற ஏரியாவும் இருக்குது. திருக்காட்டுப்பள்ளி தாண்டியும் நீங்கள் போகலாம், திருக்காட்டுப்பள்ளி போகாமலும் போகலாம். ஸோ அதுக்கான ரூட் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கல்லணை போயிட்டுருக்கோம். நான் வந்து சின்ன பிள்ளையில் வந்தப்போல்லாம் வந்து இந்த டபுள் சைடு வியூஸ்லாம் இல்லை, இப்போ அழகாக இருக்குது. அண்ட் எங்களுக்கு போகிற வழியில் பசிச்சுது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த கிளைமேட்டுக்கு இந்த சார் போட்ட வடை பஜ்ஜி போண்டாலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மசால் போண்டா, மிளகா பஜ்ஜி, அப்புறம் மசால் வடை வாங்கினோம், அப்புறம் உளுந்த வடை வாங்கினோம், கீரை போண்டா வாங்கினோம். இதெல்லாமே வாங்கினோம். அண்டு எப்படி சாப்பிட்டுட்ருக்க பாருங்க, நல்லா சூடாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவர் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராவே ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். பார்க்க சின்ன பிள்ளையாட்டம் இருக்குது, நல்லா சாப்பிடும் போல இருக்குது அப்படின்னு கொடுத்தாரு. பட் நீங்கள் கல்லணை போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் போய் இந்த வடை பஜ்ஜி போண்டாலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அண்ட் நாங்கள் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு திருப்பி அகைன் நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எப்படி நேராக போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த கல்லணை ரோட்லேருந்து நீங்கள் பாலம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா திருப்பி அகைன் ஸ்ட்ரைட் ரோடு எடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். இதில் என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா, க்ரீனரிஸை எனக்கு ரசிச்சுட்டு போயிட்டுருக்கோம். சரியா, ஸோ டபுள் சைடுமே க்ரீனரிஸாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்ணு கெட்டின தூரம் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரீனரிஸாக இருந்ததே தவிர எந்த ஒரு பில்டிங்கும் இல்லாத ஒரு ஃபீல் இருந்துச்சு. கொஞ்சம் குட்டி கிராமம் அது மாதிரி இருந்தது. ஓடை இதெல்லாம் இருந்தது. இந்த டபுள் சைடு பார்த்தீங்க
அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து வீடு இருக்குது. அண்ட் ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து தண்ணி, அந்த அந்த காலத்தில் அந்த டேம், அந்த பாசனம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ வாய்க்கால் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே வந்து குட்டீஸுங்கெல்லாம் வந்து குதித்து விளையாடி எல்லாம் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ், அந்த சைல்ட்ஹுட் டேஸ்லாம் எனக்கு ரிமெம்பர் ஆச்சு. நான் வந்து எங்கள் பாட்டி ஊர் வந்து தொட்டியம். ஸோ எங்கள் அக்காங்க கூட, எங்கள் பெரியம்மா பொண்ணு, எங்கள் அண்ணா, எங்கள் பெரியம்மா பையன் எல்லா கூடயும் போய் நாங்கள் வந்துட்டு குளிப்போம். எனக்கு வந்து நீச்சல் தெரியாது. இருங்க இருங்க, நம்ம வந்து ரூட் சொல்ல மறந்துட போகிறோம். நீங்கள் ரூட் மேப் போட்டு போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான், நீங்கள் ரைட்டில் கட் பண்ணக்கூடாது. அண்ட் அவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி போய் குளிப்போம். இதில் என்னென்னா ஸ்விம்மிங் செய்கிறதுனா போய் மக்கு எடுத்துகிட்டு போய் அதை மோந்து குளிப்பேன். எங்கள் அக்காலாம் கிண்டல் பண்ணுவாங்க, அவங்களாம் செம்மையாக ஸ்விம் பண்ணுவாங்க. எனக்கும் எங்கள் பெரிய அக்காவுக்கும் ஸ்விம்மிங்லாம் தெரியாது. சரி நம்ம இருக்கிறத வச்சு அப்படியே குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு குளிப்போம். ஸோ எனக்கு ஸ்வீட் மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அண்ட் அவ்வளோ க்ரீனரிஸுங்க, சான்ஸே இல்லை. அதாவது இந்த நெல் பயிர்கள், நெற்பயிர்கள், அப்புறம் குட்டி குட்டி செடி, அப்புறம் கொடி, பொல்லங்காய் செடி கொடி, இது எல்லாமே இருந்தது. அண்ட் பனைமரமும் நிறையா இருந்தது. என்னை பார்த்தாவே தெரியும், ஏதோ ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ சில்லுன்னு ஒரு வைப். நம்ம வந்துட்டு என்னத்தை நம்ம வந்து இன்னும் நம்ம எதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த சைடு வந்துட்டு தண்ணி இருக்குது, அதை தாண்டி வந்து அழகாக லைனாக மரம் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துட்டு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு லாங் ஏரியாவில் ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்குது. நெற்பயிர்கள், அது சொன்னேன்ல, குட்டி குட்டி செடி, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதில் கீரை, புளிச்சக்கீரை, இது மாதிரிலாம் இருந்தது. நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம கண்டிப்பாக இதை வந்து வாங்கிட்டாச்சும் போகணும், இல்லைனா போய் ஆட்டையை போட்டாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே போயிட்டு இருந்தேன். அண்ட் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இப்போ ஃபுல்லாக க்ரீனரிஸாக இருக்குது. சடனாக பார்த்திங்க அப்படின்னா நடுவில் ஃபுல்லாக தோப்பு மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். பாருங்களேன், நான் காமிச்சிருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஓடை, இதில் நான் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு, நீச்சல் அடிச்சுட்டு, டைவ் அடிச்சுட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் மாடு, ஆடு, இது எல்லாமே இதுக்குள்ளே குளிச்சுட்டு இருந்தது. இது ஓரமாக அழகாக மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரூட்டில் வந்து நம்ம வந்து கட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம் அப்படின்னா டூ வீலர் ரூட். இல்லை நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டில் கட் பண்ணி போகணும். இந்த சைடு வந்துட்டு ஒரு தோப்பு, தென்னந்தோப்பு, அப்புறம் தேக்கு மரம், புங்கை மரம், இளநீர், இது எல்லாமே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்கே குட்டி குட்டி கிராமம், அதில் அழகழகான நாய்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நாய்கள் இருந்துச்சு. நம்ம வரும்போதே நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து பிஸ்கட் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற பிளானை எங்கள் ஸ்ரீசாந்திட்ட நான் சொல்லிட்டேன். மாமரம், தென்னை மரம், கொய்யா, அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம பூதலூர் போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டோம் இல்லையா? இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ரூட்லேருந்து 2.1, அங்கே பாருங்கள் பசங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க. 2.1 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம போக போகிற பூதலூருக்கு. நீங்கள் வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா திருக்காட்டுப்பள்ளி ரூட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். அண்ட் இது வந்துட்டு நான் சொல்கிறேன் இல்லையா, டூ வீலர் ரூட். நீங்கள் கார் இது மாதிரி போனீங்க அப்படின்னா ஒரே ஒரு கார் தான் போக முடியும். ஆப்போசிட்டில் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் காரில் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட்டில் நீங்கள் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக திருக்காட்டுப்பள்ளி ரூட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது வந்து பஸ் போகிற ரூட். அண்ட் அவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளிஸ்ஃபுல்லான டே அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு போக போகிறோம். அதுக்கு பிஃபோராக பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக வைபாக என்ஜாய் பண்ணி போனோம். அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் இல்லையா? எங்கள் ஸ்ரீசாந்துக்கு வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக ஒரு டாக்டர்கிட்ட பார்க்க போகிறோம் அப்படின்னு. நிறைய பேர் கேட்கலாம், இங்கே இல்லாத டாக்டர்ஸா அப்படின்னு. பட் இவர் வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன் அண்ட் இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா விஜய் சார் படம் மெர்சல் படத்தில் 5 ரூபா டாக்டர் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி இவர் அவ்வளோ வந்து ஒரு பெஸ்ட்டான டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, இந்த பாலம் வந்துட்டு வெள்ளாறு அப்படின்னு சொன்னாங்க. வெண்ணாறு அப்படின்னு சொன்னாங்க. வெண்ணாரை தாண்டி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு இதில் வந்துட்டு சூப்பரான ஒரு டேம் பற்றி பார்த்துருப்போம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணாரை தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். பூதலூர் ரோடு பிடிச்சி பூதலூர் ரூட்டில் போயிட்டுருக்கோம். அண்ட் எங்களுக்கு இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துடுச்சு, நம்ம இங்கே எங்கேயும் கட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம், இன்னும் நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி இது போகணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகிறதா அப்படின்னு. அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. டபுள் சைடும் வந்து பனைமரம் நிறையா இருந்துச்சு. பனைமரம் இருக்கிற இடத்துல நான் ஆஸ்யூஷுவலாக சொல்கிறது தான், நீர்ப்பாசனம் நிறையா இருக்கும். அண்ட் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் கிட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கார் வந்து ப்ரிஃபரபிள் பண்ணிக்கோங்க. எங்களுக்கே வந்துட்டு பேக் பெயின் வந்துடுச்சு, எங்களால் வந்து உட்காந்தே போக முடியல. ஏதோ ஒரு ஜாலிக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பட் பி சேஃபாக போங்க, அதுதான் நமக்கு சேஃப்.
அண்ட் இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நியர்பை வந்தாச்சு. இந்த கொஞ்சம் நிறைய கடைகள்லாம் இருந்தது. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோம் எப்படி போகணும் அப்படின்னு. அவர் ரூட் சொன்னார். நீங்கள் நேராக போய்க்கிட்டே இருங்க, எங்கேயும் கட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட் ரோடு எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரைட் ரோடு போயிட்டுருக்கோம். பூதலூர் ஏரியா கிட்டத்தட்ட நியர்பை வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்துட்டு நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மெயின்லேயே ஓட்டு வீடு அவ்வளோ அழகாக நிறைய இருந்துச்சு, நிறைய கோயில்களும் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஓகே, என்ஜாய் பண்ணலாம். நிறைய கோயில், அதில் நிறைய தாயத்தெல்லாம் கட்டி நிறையா இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம கோவில் ட்ரிப் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கோவில்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். இப்போ நம்ம ரூட் எங்கேயுமே கட் ஆகவே கூடாது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம பஸ் எல்லாமே உங்களுக்கு வருது. நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து போகணும் அப்படின்னா நீங்கள் பஸ்லேயே வந்துட்டு போகலாம். பட் ப்ராப்பராக டயத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம திருக்காட்டுப்பள்ளி தாண்டி நம்ம வந்துட்டுருக்கோம். இதுதான் வந்து அந்த ரவுண்டானா, அந்த 4 ரோடு சொன்னார் அந்த பெரியவர். அந்த ரவுண்டானா வந்துட்டோம். ரவுண்டானாவில் எங்கேயுமே நம்ம கட் எடுக்கவே இல்லை. திருப்பி எங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா 0.5 மீட்டர் அப்படி தான் வந்தது. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குது, ரைட் சைடும் நிறைய கடைகள் இருக்குது. இப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம போயிட்டுருக்க வேலை லெஃப்ட் சைடு தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பெரிய வீடு மாதிரி இருக்குது பாருங்களேன், மெயின்லேயே பெரிய வீடு மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு தான் நம்ம வரப்போகிறோம். உங்களுக்கு தெரியுதா? எஸ், இந்த பில்லர்லாம் இருக்குல்ல, எஸ், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பில்லர் இருக்க வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது வீடு ஹாஸ்பிட்டல் ரெண்டும் ஒன்று தான். எஸ், இது மாடியில் வந்து வீடு போல் இருக்குது, அது எனக்கு சரியாக தெரில. கீழே வந்துட்டு ஹாஸ்பிட்டல். நிறைய க்ரௌடு இருந்தது. மெயின்லேயே இருக்குது. இந்த டாக்டர் பேர் வந்து கிருஷ்ணன் சார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பூதலூர் ரவுண்டானாலேருந்து நீங்கள் திருப்பி அகைன் ஸ்ட்ரைட்டாகவே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். அண்ட் பெரிய மெயின் ரோடு தான். அண்ட் கும்பல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கும்பல் இருந்தது. நாங்கள் தான் வந்துட்டு செகண்டோ தேர்டோ போனோம். பட் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. நாங்கள் போனது வந்து 2:10 2:15 போனோம். பட் 3 o'clock தான் ஓப்பன்னு சொன்னாங்க, லன்ச் டைம்னு சொன்னாங்க. அதனால நிறைய க்ரௌட் இருந்தது. ஆப்போசிட்லேயே வந்து ஆம்பூர் பிரியாணி, எஸ், பிரியாணி கடை கூட இருந்தது. உள்ள க்ரௌட் இருந்தது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, டக்கு டக்கு டக்குன்னு பார்க்குறாரு, டக்கு டக்கு டக்குன்னு அவரே ஆயில்மெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. எங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு. ஷீஷாந்தை காமிச்சாச்சு. கொசுக்கடி தான், ஒன்றும் பயப்படாதீங்க, ஸோ கொசு கடிக்காமல் பார்த்துக்கோங்க, மண்ணில் விளையாட விடாதீங்கன்னு சொன்னாங்க. நம்ம பையன் கேட்பானா? கேட்கவே மாட்டான். அண்ட் இப்போ நம்ம வந்து அகைன் கிளம்பி இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். ஒரு கொசுக்கடி, மண்ணில் விளையாட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். இன்ஜெக்ஷன் போட்டு ஆயில்மெண்ட்டு 2 செட்டு டேப்லெட்ஸ் கொடுத்தாரு. எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 100 ருபீஸ் தான் வாங்கினார். 100 ருபீஸ்க்கு ஒர்த்தபிளான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருனே சொல்லலாம். எங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இன்னும் நம்ம வந்துட்டு அந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். அண்ட் டாகிக்கு நாங்கள் பிஸ்கட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் நிறைய டாக்ஸ்க்கு நாங்கள் வந்து பிஸ்கட் போட்டுட்டு வந்தோம். பட் அதெல்லாம் நான் இன்னும் ஷூட் பண்ணலை. சரி ஓகே, நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். இது எதுக்காக நான் இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். நான் இப்போ ஷூட்டுக்கு போகிறப்பெல்லாம் நான் ஒரு 5 பிஸ்கட் வாங்கி வச்சுட்டு போட்டுட்ருக்கேன். ஒரு 10 ரூபா பிஸ்கட் தான் வாங்குகிறேன். இருந்தாலும் அதை நம்ம கொடுக்கணும். அதை அந்த ஒரு ஜீவனுக்கு வயிறு பசியாற்றுது அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயம். இந்த அம்மா டாக் இருக்கு இல்லையா, அந்த அம்மா டாக் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் பிஸ்கட் போட்டப்போ வாங்காமல் இந்த சைடு அந்த சைடு சுற்றி வந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்களோட குட்டிங்கெல்லாம் அழகாக ஓடி வந்தாங்க. ஓடி வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பப்பீஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் வாங்கின 3 பிஸ்கட் பாக்கெட்டில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் பேலன்ஸ் இருந்தது. ஸோ ஒரு பிஸ்கட் போட்டோம். பட் அதுங்களுக்கு பத்தலை. இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்கிறது இது ஒரு விஷயமே கிடையாது, ஒரு சின்ன விஷயம். பட் அங்கே இருக்கக்கூடிய அங்கேருந்து ஓடி தோட்டத்துக்குள்ளே இருந்து அந்த குட்டி அழகாக ஓடி வந்து சாப்பிட வந்தது. எங்கள் ஸ்ரீசாந்த் ரொம்ப கேர் பண்ணி அந்த பப்பிக்கு போட்டான். எங்கள் ஸ்ரீசாந்துக்கும் எங்கள் ஆத்துக்காரும் வந்து நாய்கள், பறவைகள்னால் ரொம்ப பிரியம். அவங்களோட சேர்ந்து எனக்கும் வந்துட்டு அந்த பழக்கம் வந்துருச்சு. நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம், நல்ல விஷயத்த நம்ம ஷேர் பண்ணலாம். அந்த டயத்தில் ஒரு டாகி வந்துட்டான், விரட்டுதுங்க. நம்ம குழந்தைங்கள தான் தூக்கம் வந்துச்சோ அப்படின்னு விரட்டுது. எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படின்னு விரட்டுச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் எங்களுக்கு பிஸ்கட் தீர்ந்துச்சு நாங்கள் வச்சுருந்தது. ஓகே, நம்ம எகைன் திருப்பி வரும்போது வாங்கிக்கலாம்டா தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அண்ட் எங்கள் பைக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீரை இருந்திருக்கும், புளிச்ச கீரை. நாங்கள் ஆன் தி வேல வரும்போது நான் தான் சொன்னேன்ல, நம்ம கீரை ஆட்டையாச்சும் போட்டு வரணும்னு நினச்சேன். ஒருத்தர் அப்படியே இருந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கலான்னு போனோம். இல்லைங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? வாவ், பீகாக் மயில் இருந்ததுங்க. நாங்கள் வந்து கல்லணை ரோடெல்லாம் தாண்டி வந்துட்டு இருந்தோம். மயில் அழகாக தோகையை விரித்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது.
எப்படி சொல்கிறது, அழகாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ப்ளசன்ட் வைப்னு சொல்லுவோம்ல, அப்படியே அந்த தோகையை விரித்து அப்படியே டான்ஸ் பண்ணும்போது நான் வந்து டிவிலலாம் பார்த்துருக்கேன். எகைன் நம்ம தூரத்துலேருந்து பார்த்துருப்போம். பட் கொஞ்சம் நியர்பையில் இவ்வளோ பக்கத்தில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு பயம், மயில் வந்து கொத்திரும், பறந்து வந்து கொத்திரும்னு பயம். பட் அப்படிலாம் இல்லை, அழகாக தோகையை விரித்து அவ்வளோ அழகாக ஆடுது. உங்களுக்கு பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஸ்ரீசாந்த் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தா. நாங்கள் நிற்கிறத பார்த்து இன்னும் 2 டூ வீலர் நின்று அவங்க குட்டீஸுங்களுக்கெலாம் அங்கே பாரேன் அப்படின்னு காமிச்சாங்க. அழகாக இருக்குல்ல. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, மயில் வெயிட்டை விட மயிலோட ரெக்கை வந்து டபுள் மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் போனது ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் போனோம். அங்கே நாங்கள் போய் சேர்ந்தது 2:10 2:15க்கு போய் சேர்ந்தோம். ரிட்டன் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் வரை லஞ்ச் சாப்பிடல. இந்த கேப்பில் பப்ஸு சாப்பிட்டோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், கேக் சாப்பிட்டோம், இது எல்லாமே சாப்பிட்டோம். அண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து எங்கள் மாமனார் வீடு. ஸோ இங்கே வந்தாச்சு. வந்துட்டு எங்கள் ஸ்ரீசாந்தை வந்து நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு எகைன் நாங்கள் கிளம்புறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அந்த டாக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது எகைன் நம்ம ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டாட்டா பை பை. லவ் யூ மக்களே.